அது ஓப்பனாக சொல்லுவேன். எனக்கு எதுவும் பெருசாக அது பயமும் இல்லை, எதுவும் இல்லை. எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகுது, இப்படி தான் இருக்காங்கன்ற நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சுது. அது வந்து கண்டென்ட்டாகவும் சரி, பாலிடிக்ஸாகவும் சரி. பயங்கரமாக அழுவேன், பயங்கர எமோஷனல் ஆவேன். அவர் என்னை பற்றி முன்னாடியே நெகட்டிவாக சொன்னாலும் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, எனக்கு தெரியுங்க என்னை பற்றி. நமக்குள்ளே நான் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவேன். சொன்னால் என்ன மென்டல்னு கமெண்ட் பண்ணுவாங்க. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. பொறுமை ரொம்ப முக்கியம். எனக்கு அது ரொம்ப அதிகம், பயங்கரமாக அதிகம். அது எல்லா விஷயத்துலையும். அது வந்து வேற யாராவது ஒருத்தர் என்ன திட்டினா கூட பதில் எனக்கு கோவம் வராது. என்னோட ரொம்ப க்ளோஸஸ் அப்படி கூட பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு கோவமே இல்லை, ரொம்ப மெச்சூரான ஒரு பர்சன். எமோஷன்ஸ் எல்லாமே டக்குன்னு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அழுவேன், பயங்கரமாக அழுவேன், பயங்கர எமோஷனல் ஆவேன். எவ்வளோ ஃபன்னாக இருக்கணும் அந்த அளவுக்கு எமோஷன் ஆவேன். ஹியூமன் வேல்யூஸ்லாம் ரொம்ப அடிக்கும். ஓகே, முக்கியமாக ஒரு விஷயம் எங்குமே எனக்கு தெரியாது அபவுட் யுவர் ஃபேமிலி. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா நான் அந்த மாதிரி இன்னைக்கு அவர் கூட சொன்னார், தேட் நம்ம ப்ரிவியூ ஷோ கூப்பிடுவாங்க. ஸ்கூல் டைம்லலாம் நிறைய அது ஓப்பனாக சொல்லுவேன். எனக்கு எதுவும் பெருசாக அது பயமும் இல்லை, எதுவும் இல்லை. பொண்ணுங்க அவங்கள பார்க்குறது, அவங்க பின்னாடி சுற்றுறது தான் லைஃப் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லா காலேஜ்லேருந்து டீமாக வருவாங்க. ஆனால் நான் தனியாக தான் போவேன். எனக்கு சப்போர்ட்டாக பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகுது, இப்படி தான் இருக்காங்கன்ற நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சுது. அது வந்து கண்டென்ட்டாகவும் சரி, பாலிடிக்ஸாகவும் சரி. ஏன்னா நான் ஹாப்பியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதும் நான் முடிவு பண்ணணும். அது நீங்களோ யாருமே முடிவு பண்ண முடியாது. அவர் என்னை பற்றி முன்னாடியே நெகட்டிவாக சொன்னாலும் நீ சொல்கிறதெல்லாம் நான் இங்கேயே பிளாக் பண்ணிட்டேன், என் காதுக்குலாம் போகாது. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, எனக்கு தெரியுங்க என்னை பற்றி. நான் ஜெயிச்சிட்டேன்னா அவங்களால என்னை மறுக்கவே முடியாதுல்ல. அப்போ ஒரே வழி என்ன, நம்ம ஜெயிக்கணும். நமக்குள்ளே நம்ம ஒன்று பேசி, நமக்குள்ளே நான் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவேன். சொன்னால் என்ன மென்டல்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அர்ஷத், ஐ திங்க் என்ன சொல்கிறது, பார்த்துருக்கோம், வியந்திருக்கோம். ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு இவ்வளோ தாண்டி ஐ திங்க் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது இஸ் நாட் ஈஸி. அது கமல் சார் முதல் கொண்டு சொல்லியிருக்காரு, காமெடி இஸ் அ வெரி 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 சீரியஸ் பிஸ்னஸ் when it comes to ஆக்டிங் அப்படின்னு. அதை வந்து ரொம்ப இயல்பாக கேஷுவலாக இவ்வளோ பண்ணி இன்னைக்கு இவ்வளோ ரசிகர்களை பிடிச்சிருக்கீங்களே. ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது அர்ஷத்க்கு? என்னென்னா இதுக்காக தான் நாங்கள் ஆசைப்பட்டு வந்ததே. ஸ்கூல் டைம் நான் அதெல்லாம் நிறைய உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து எங்கே ஆரம்பிச்சுன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஜாலியாக பேசி வாய் சும்மாவே இருக்காது. சும்மா எவனாவது போனான், அவனுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருக்கு. அவன் 7வது தெருவில் நடந்துட்டு இருப்பான், நான் 2வது தெருவில் உட்காந்து அவனை கலாய்ப்பேன். அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இருந்தது. ஸோ அது ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இப்போ அவர் சொன்னது தான், முதல்ல நமக்கு பிடிக்கணும் நம்ம பண்ணுற ஒரு விஷயம். அப்போ தான் கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு பிடிக்குன்ற அந்த கேட்டுக்குள்ளேயே அது போகும். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்களே, ஓகே நல்லா தானே இருக்குது. அப்போ ஒரு ஜோன் எடுத்துக்கிட்டு அவங்க கூட அப்படியே இருக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அது காலேஜ் வந்த பிறகு எனக்கு அதான் நான் சொல்லியிருந்தேன். ஸ்கூல் டைம்லலாம் நிறைய அது ஓப்பனாக சொல்லுவேன். எனக்கு எதுவும் பெருசாக அது பயமும் இல்லை, எதுவும் இல்லை. என்னென்னா ஃபுல்லாக பொண்ணுங்க அவங்கள பார்க்குறது, அவங்க பின்னாடி சுற்றுறது தான் லைஃப் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்புறம் ஒரு ஸ்கூலில் அந்த லேர்னிங்லாம் வந்ததுக்கப்புறம் தான், காலேஜ் போன பிறகு படிப்பு முக்கியம், அதை விட நமக்கு படிப்பை தாண்டி ஒரு ஸ்கில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தான், ஓகே இந்த வாய் நம்மக்கிட்ட இருக்குது, இதை வச்சு நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் காலேஜ் ஸ்டேஜஸ் ஆரம்பித்தது. எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு அப்பத்துலேருந்தே எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. கைடிங்க்கு ஆளே கிடையாது. இப்போ நீ இது போகலாண்டா, இது பண்ணால் நீ இப்படி வரும்னு எதுவுமே சொல்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அது ஒர்க் ஆகலைனாலும் நானாக போய் இறங்கி, அது நானாக ஃபெயிலியர் ஆகியோ நானாக ஜெயிச்சோ தான், நானாக கற்றுக்கிட்டு தான் அது பண்ணோம். ஸோ அதனாலேயே எனக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்தது. அது அப்படியே வந்தது. அந்த ஸ்டேஜ்லேருந்தே என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு அவரும் அண்ணா யூனிவர்சிட்டி தான், அவருக்கு தெரியும். எங்கள் சிஇஜியில் விவேக் ஆடிட்டோரியம்னு ஒன்று இருக்கும், பெரிய ஆடிட்டோரியம், நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் அங்கே வந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நான் ஒரு தடவை ஏறி மேலே நின்று பார்க்கும்போது பார்த்தா ஒரு 2000 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பயங்கரமாக. அப்போது ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட், மிமிக்ரி ஈவெண்ட். நான் சும்மா யூடியூப் பார்த்து பேசிலாம் கற்றுக்கிட்டேன் மிமிக்ரிலாம். ஏதோ அப்போ தெரிஞ்சு இன்றைக்கி அந்த வாய்ஸை நினச்சி பார்த்தா இதையாடா மிமிக்ரின்னு பண்ணேன்னு சிரிப்பாக வருது. பட் ஆனால் அன்றைக்கி நான் அதை பண்ணேன். அன்றைக்கி கலந்துக்கிட்டதே 3 பேர் தான். அது வந்து பாக்கியராஜ் சார் வாய்ஸ் பண்ணேன். அந்த டைமில் பாக்கியராஜ் சார் வாய்ஸ் பண்ணேன். 3 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதில் என்னென்னா, ஒருத்தர் வந்து ஸ்டேஜ் ஏறாமல் பயந்து ஓடிட்டார். ஸோ அதனால் இப்போ 2 பேர் தான் சூப்பர் அப்படின்ற ஒரு இதில் 2 பேரில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ். 2 பேரில் அதுதான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோன்னே எல்லாருமே என்னென்னா, அதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் என்னை யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஸ்டேஜில் நின்று பெர்ஃபார்ம் பண்ணி முடித்தோன்னே ஒரு 2000 பேரும் கை தட்டுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னால் அந்த அன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ் போட்டுதுன்னா, ரெட் கலரில் பிளாக் கலரில் ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு, ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு போட்டிருக்கேன். என்னால் அதை மறக்கவே முடியாது அந்த மொமெண்ட்டை. அவ்வளோ பேரும் கை தட்டுற ஷாட் இன்றைக்கி என் கண் முன்னாடி நிற்கிது. ஸோ என்னென்னா, நான் நிறைய டிவி சேனல்ஸ் பண்ணும்போதும் சரி, நிறைய இந்த மாதிரி இது பண்ணும்போதும் சரி, எல்லா காலேஜ்லேருந்து டீமாக வருவாங்க. ஆனால் நான் தனியாக தான் போவேன். எனக்கு சப்போர்ட்டாக பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்கிரிப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், ரிஹர்சலாக இருக்கட்டும், எல்லாமே என்னோட இண்டிவிஜுவலாக இருந்தனால. அப்படி இருந்தனால நான் அதை என்னன்னு சொல்கிறேன், தப்புன்னு சொல்ல வரல. அது என்னென்னா, என்னாலே நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சுது.
எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகுது இப்படி தான் இருக்காங்கன்ற நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சுது. அது வந்து கண்டென்ட்டாகவும் சரி பாலிடிக்ஸாகவும் சரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து லேர்ன் பண்ண முடிஞ்சுது. பாலிடிக்ஸ்னால் நான் அங்கே அந்த ஸ்டேஜில் நடக்கிற பாலிடிக்ஸ் நான் அதை தான் சொன்னேன். இல்லை, நான் ஹாப்பியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதும் நான் முடிவு பண்ணோம். அதை நீங்களோ யாருமே முடிவு பண்ணக்கூடாது. அவர் என்னை பற்றி என் முன்னாடியே நெகட்டிவாக சொன்னாலும் நான் உனக்கு நீ சொல்கிறதெல்லாம் நான் இங்கேயே பிளாக் பண்ணிட்டேன், என் காதுக்குலாம் போகாது. அந்த ஜோன் தான் நான். ஸோ அதனால் மற்றவங்க என்ன சொன்னாலும் எது பண்ணாலும் என்னோட பேசுனதெல்லாம் தெரியல சொல்லிட்டு இருக்கீங்க. தரையில பேசுனதெல்லாம் தெரியல இல்லைங்க சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருப்பேன் நான். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, எனக்கு தெரியுங்க என்னை பற்றி. ஸோ இது எந்த கான்ஃபிடென்ட், இந்த கான்ஃபிடென்ட் எனக்கு எது கொடுத்ததுன்னா, நம்ம வந்து இப்போ அவர் சொன்னார் பொறுமை ரொம்ப முக்கியம். எனக்கு அது ரொம்ப அதிகம், பயங்கரமாக அதிகம். அது எல்லா விஷயத்துலையும். அது வந்து வேறு யாராவது ஒருத்தர் என்னை திட்டினா கூட பதிலுக்கு எனக்கு கோவம் வராது. ஏன்னா இது வரைக்கும் பெருசாக என்னோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. உனக்கு கோவமே வராதாடா அப்படிதான் கேட்பாங்களே. எனக்கு அது வராது. அது ஏன்னு தெரியல. எனக்கு கோவம் பட்டு நான் பார்த்ததே இல்லை. அது எப்படி இருக்க முடியும்? ஏதாவது நம்மளுக்கு ஏன் அதுதான் சொல்றேன்ல. இப்போ நீங்க சொல்றது, நீங்க என்ன ஒரு திட்டுறீங்க, அதை நான் ஏத்துக்கிட்டா தானே எனக்கு கோவமே வரும். நான் அதை ஏத்துக்கவே இல்லையே, அப்போ எனக்கு கோவமே வரும். ரொம்ப மெச்சூரான ஒரு பர்சன் தான். எமோஷன்ஸ் எல்லாமே. ஆனால் எமோஷன்லாம் பயங்கரமா டக்குன்னு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அழுவேன், பயங்கர எமோஷனல் ஆவேன். எவ்வளோ ஃபன்னாக இருக்கணும் அந்த அளவுக்கு எமோஷன் ஆவேன். ஹியூமன் வேல்யூஸ்க்குலாம் ரொம்ப அடிமை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஆனால் எனக்கு கோவம்ன்றது பெருசாக வராது. ஏன்னா அது காரணம் அவர் சொன்ன அந்த பேஷன்ஸ் ஒன்று. அதை தாண்டி நான் வந்து பேஷன்ஸும் இருக்கணும், ப்ளஸ் கன்சிஸ்டன்சி பயங்கரமாக இருக்கணும். ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விட்டுறவே கூடாது. அதுதான் எனக்கு இதெல்லாம் வந்து அந்த பாசிட்டிவிட்டி தான் எனக்கு அதை ஹெல்ப் பண்ணிச்சு. நமக்கு ஒன்று நடக்கலையா, ஐயோன்ற இதே இல்லை, நடக்கலையா, ஓகே அடுத்து அதை பண்ணுவோம் அப்படின்ற நோக்கி கன்சிஸ்டண்ட்டாக அது ஒர்க் ஆகலை. அதை நான் வந்து தோனி, நம்ம தலை தோனி எல்லாருமே இப்படி அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ரிசல்ட்டை பற்றி என்றைக்குமே நினைக்கக்கூடாது, இட்ஸ் அபவுட் த ப்ராசஸ்னு. ஸோ நான் அதை பயங்கரமாக பிலீவ் பண்ணேன். ஏன்னா அவருடைய பயங்கரமான ஃபேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு 2 பேரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னா, ஒன்று வந்து தளபதி விஜய் சார், இன்னொன்று தலை தோனி. ஸோ அந்த இது வந்து அவங்க 2 பேரும் எனக்கு மோட்டிவேஷன். ஸோ அதனால் அந்த ஒரு இதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுவோம், நமக்கு வருதோ வரலையோ ஜாலியாக பண்ணிகிட்டே இருப்போம். பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படி நடந்தது தான் இதெல்லாம். ஸோ இப்போ இது வந்துட்டோமேன்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. இன்னும் பயங்கரமாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணுன்றத அவங்க எல்லாரும் இந்த இடத்த கொடுத்து எனக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்க. இன்னும் பொறுப்புகள் பயங்கர அதிகமாக இருக்குது. சூப்பராக சொல்லியிருக்கேன். He's absolutely right about consistency. That's the only thing that will give us work. அந்த நம்ம மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை அவர் சொன்ன மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் கரெக்ட். நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நிறைய விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய எனக்கு ஹர்ட் ஆகும், அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அதே நேரத்தில் நிறைய ரிஜெக்ஷனும் ஹர்ஷத்துக்கு வந்திருக்கு, நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் சித்துக்கிட்ட ஒரு வாட்டி கலாச்சிருக்கேன் கூட. அந்த டைமில் எப்படி எனக்கு அது ரொம்ப வியப்பாக பார்க்குறேன். ஹர்ஷத் ஓகே இல்லை அடுத்தது இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு அந்த டைமில் அது சிம்பிள். ஒன்று தான் என்னென்னா, அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, அவங்க நம்மளை இது பண்ணலையே நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம அங்கேயே நின்றுவோம். உண்மை இப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, என் பிஓவிலேருந்து யோசிச்சா உண்மையாலே அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் இது அப்படி தான் தோணும். அவங்க பிஓவிலேருந்து யோசிங்களேன், நான் ஜெயிச்சிட்டேன்னா அவங்களால என்னை மறுக்கவே முடியாதுல்ல. அப்போ ஒரே வழி என்ன, நம்ம ஜெயிக்கணும். ஓகே நம்ம ஜெயிச்சுட்டு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அந்த பாயிண்ட் தான் நம்ம அவங்க பிஓவிலையும் யோசிக்கணும். அதுதான் சொல்லுவோம், கோவம் ஏன் நீங்கள் வராதுன்னு கேட்டிங்களே. இப்போ உண்மையாலே ஏன்னா இப்போ அவங்ககிட்ட நல்லா தான், நீங்கள் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறீங்க, திடீர்னு நீங்கள் கோவப்படுறீங்கன்னா நான் எதுவும் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் கோவப்பட்டுருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் ஏன் கோவப்படுறீங்கன்னு நான் உங்கள் பார்வையிலேருந்து யோசிச்சேன்னா அது அப்படியே நியூட்ரல் ஆகிடும். நமக்குள்ளே நம்ம ஒன்று பேசி நமக்குள்ளே நான் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னால் என்ன மென்டல்னு கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, முக்கியமாக ஒரு விஷயம் எங்கேயுமே எனக்கு நிஜமாக எனக்கு தெரியாது அபவுட் யுவர் ஃபேமிலி. இன்னைக்கு என்ன சொன்னாங்க வீட்டில், உங்களோட படம் என்ன? நான் எதையுமே சொல்ல மாட்டேன் வீட்டில். வீட்டிலன்னு இல்லை, யாருக்குமே நான் எதையுமே சொல்ல மாட்டேன். எனக்குள்ளே வச்சுப்பேன் எல்லாத்தையும். எனக்கு அது சொல்கிறது பெருசாக பிடிக்காது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ அவர் சொன்னாங்கல்ல, அம்மா வந்து பின்னாடி உட்காருமா, நான் எங்கள் அம்மாவை கூட்டினே போக மாட்டேன். அதுதான் கேட்குறேன். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா நான் அந்த மாதிரி எங்கேயும் கூட்டு, அவர் கூட சொன்னார் தேட்டர் நம்ம ப்ரிவியூ ஷோ கூட்டுவாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ. எனக்கு அது பிடிக்கும். அவங்களுக்கு பார்க்க அது உண்மையிலே அவங்க கேட்டாங்களா ஹர்ஷத் கிட்ட என்ன கூட்டிட்டு போ உன்னோட படம் கேட்டிருக்காங்க. நான் அதை சமாளிச்சிருவேன், அதை கூப்பிட்டு போக மாட்டேன். மேபி தெரில இன்னும் அது வேற எங்கேயாவது நாட்கள் ஆவாவ கண்டிப்பா நான் பண்ணணும், கூட்டு போகணும். டிராகன்லாம் பார்த்தாங்கல்ல, டிராகன்லாம் தனியா போய் பார்த்துருக்காங்க போல. இந்த மாதிரி பப்ளிக் லைக் நம்ம ஷோ, அந்த ஸ்பெஷல் ஷோ. இன்னொன்று எனக்கு அதான் எனக்கு என்னன்னா, நான் இப்போ நம்ம ஒரு ஆசை இருக்கு, நமக்கு ஒரு சினிமாவில் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இவ்வளோ ஒரு இதுவாக தெரியுறோம். அவங்கள அந்த மாதிரி தெரிய வைக்கிறது எனக்கு பிடிக்காது. அவங்க அந்த லைஃபே வாழ்ந்துட்டு நிம்மதியாக இருந்துட்டோம், இது வேணாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஆனால் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆமாம் இருக்கு. ஏதாவது ஒரு பெரிய எல்லாமே பெரிய ஸ்டேஜ் தான் ஆப்வியஸா நம்ம இருக்கிற நிலைமைக்கு. அடுத்தடுத்து நம்ம ஒன்று போவோம்ல, இதோட நிற்க போகிறது இல்லை, இன்னும் நிறைய போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில இதுதாண்டா இப்போ காமிச்சிடறா அப்படின்னு சாரிப்பா இல்லை அதுவே சொல்கிறேன். அதுதான் இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ் வரும்போது இப்போ கூட்டணுவாடா அப்படின்னும் போது
அது அவங்களுக்கு சந்தோஷமா அப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு தான் கொடுக்கணும். ஓகே, கண்டிப்பாக. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. பர்சனல் கொஸ்டின்ஸ் வேணாம் ப்ளீஸ். ஒரு விஷயத்துல அவருக்கு ஒரு பார்ட் இருக்கோ இல்லையோ இந்த படத்துக்கு கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு ஹர்ஷத். அது சொல்லியே ஆகணும். இதுக்கு தான் ஒரு நண்பன் ஆமா, வேணுன்றது. நண்பன் வேணும். இப்போ அவர் இருக்கிற இதுக்கு அவர் தான் இப்போ ட்ரெண்டிங். எல்லாருமே அவரை பத்தி தான் பேசுவாங்க. ஒரு இது இருக்கு. ஒரு போஸ்டர்ல அவர் இல்லைன்னா கூட டக்குன்னு 2 நிமிஷம் யோசிக்க மாட்டாரு. டக்குன்னு அதை ஷேர் பண்றது, அதை சப்போர்ட் பண்றது. ஸோ ஒரு படமா ஒரு டீமா எவ்வளவு இன்வால்வா இருக்க முடியும், கண்டிப்பா இன்வால்வா இருப்பாரு. So ஹர்ஷத்துக்கு வந்து ஒரு டீமுக்காக நான் நன்றி சொல்றேன். நீங்க இப்படி சொல்லும் போது தான் ப்ரோ அடிவயத்துல அண்டர்டேக்கருக்கு இந்த மாதிரி ஒரு பயம் வருது. லாஸ்ட் வீக் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணிட்டு ப்ரோ ஒரு டேக் மட்டும் ஒன்று போட்டுடலாமா ஏதாச்சும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி. இதாங்க, இதான் என் ஃபோனு. லாஸ்ட் வீக் நான் கால் பண்ணியிருக்கேன், நீங்களே பார்த்துருங்க. கால் பண்ணிட்டு என்ன டேக் போடலாம். இனி வருபவை சித்தரிக்கப்பட்டவை, மக்கள் வீடுகளில் நகைச்சுவை எதிர்பார்த்தால் இதை பார்க்கவும். அவ்வளவுதான், அதுதான் உண்மை. நல்லா சிரிக்கலாம், சிரிப்பதற்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தாங்க. ஸோ பட் வெரி டேலண்டட், லாங் வே அஹெட். லைக் எப்படி முடிச்சாரு பத்தியா? வெரி டேலண்டட், லாங் வே ஹெட். சினிமா கேரியரும் சரி, பொலிட்டிக்கல் கேரியரும் சரி, பர்சனல் கேரியரும் சரி, எல்லாமே சார்ட்டடா இருக்காரு. ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐ திங்க் லவ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் அதை எடுக்கிறாங்க. பட் நீங்க பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான காரணம் என்ன? இல்லை அது கொஞ்சம் என்னென்னா ஆக்ஷன், பிளட் ஷெட் அதெல்லாம் ரொம்ப நிறைய போயிட்டுருக்கு. லைக் அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு ப்ரீஸியாக ஒரு ப்ரீஸி ஃபிலிமாக ஒன்று கொடுக்கணுன்றது தான் ஐடியாவே. எனக்குலாம் ரொம்ப நாள் ஆசை அந்த ஸ்மோக்கிங் காசஸ் அதெல்லாம் டப் பண்ணணும்னு. பார்த்தா இவர் ஸ்லேட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. வேஸ்ட்டாக போயிடுச்சு என்னோட ஆசை. அடுத்த படத்துக்கு வேணா டயங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இது ஃபுல்லாக தான். படத்து உள்ள நிறைய விஷயம் ஓகே, பட் ஆஃப் செட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு. பிகாஸ் ஒர்க்கிங் வித் சச் டீம் இட் செல்ஃப் இஸ் லைக் நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. தலைவயரங்கட்டுமே. இல்லை நீங்கள் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், அவர் அப்படி தான் பண்ணுவார். தி ஷூட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஷூட் ரொம்ப ஃபன்னாக இருந்ததுங்க. ஆக்சுவலி ஃபன் விட இட் இஸ் ஆக்சுவலி ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருந்தது. வி ஒர்க் வெரி ஹார்ட். ஜஸ்ட் டர்ன் அண்ட் லுக் அட் ஹிம். நோ ஜஸ்ட் டர்ன். இல்லை ஒரு பிரபுதேவா காமெடி ஒன்று இருக்கும், நினைச்ச அதான் ஹர்ஷத் பார்த்து சிரிக்கிறாப்புல. அது சிரிக்க கூட உரிமை இல்லையா? இப்படி தான் இருக்குங்க ஷூட். அது சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இப்படி தான் இருக்கும். ஜாலியாக தான் இருந்துச்சு. பட் இட் வாஸ் ஆல்சோ வெரி டிமாண்டிங். பிகாஸ் ஷூட் ஸ்கெடியூல்ஸாக இருக்கட்டும், டைமிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டிமாண்டிங்காக இருந்துச்சு. அவங்க படம் பார்த்துட்டு அழுதாங்களாம் பயங்கரமா. ஏன்டா இந்த படம் பண்ணோம் அந்த மாதிரி. சந்தோஷமா அழுது, சந்தோஷமா ஃபீல் பண்ணி சூப்பரா வந்திருக்கு படம். சூப்பரா வந்திருக்கு படம். சரி, படத்தை பத்தி நம்ம இவ்வளவு விஷயம் பேசினாலும் எப்பவுமே ஒரு டாக் இருக்குல்ல, இன்னாரோட மகன், இன்னாரோட பசங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐ திங்க் திஸ் டீம் ஹஸ் கம்ப்ளீட்லி broken it. ஏன்னா அவங்களோட முயற்சியில் இன்னைக்கு இந்த இடத்துல அவ்வளோ அழகாக இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் யூ எவ்ரிபடி ஐம் டெல்லிங். எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு பேர் எடுத்திருக்கீங்களே, தனித்தனியாக ஹவு டு யூ ஃபீல் திஸ் இமோஷன்ஸ்? எனக்கு ப்ளீஸ் தனித்தனியாக சொல்லுங்கள். ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா அப்பா அம்மாவும் நாங்கள் நேற்றுக்கு தான் படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க அவ்வளோ லிட்டரலாக டியரப் ஆகிட்டாங்க. ஏன்னா ஈஸியாக போய் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுடலாம். பட் அது இல்லாமல் அது ஒரு ப்ராசஸாக எடுத்துகிட்டு போயிட்டு நானாக லைக் இந்த படம் மவுண்ட் பண்ணி லைக் இது ஒன்று லைக் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்றதுக்கு எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி இமோஷ்னல். லைக் ஏன்னா அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நிறைய டைம் நம்ம ஃபேமிலி நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த பாயிண்டில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னா, நீ வேறு வேலை பார்க்க போயிரு, நீ வேறு ஏதாச்சும் பண்ண போயிரு, நீ ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஆனால் ஒரு டைமுமே என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் இது நடக்கிறதுக்கு ஒரு 7 வருஷம் இருக்குது. ஸோ ஒரு 7 வருஷம் என் லைஃப் திரும்பி பார்த்தேன்னா என்ன நடந்திருக்கு, எப்படி கஷ்டப்பட்டிருக்கோன்றது என்னை தாண்டி அவங்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி இல்லை பரவாயில்ல நீ ட்ரை பண்ணு, லைக் இன்னொரு ப்ரொடக்ஷன் போன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த ஃபைனல் காப்பி ஃபிலிம் பார்க்குறாங்கல்ல, லைக் அது பார்த்துட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஒரு டியரப் ஆகிறாங்களே. எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் நிறைய மொமெண்ட்ஸ்க்காக நம்ம வாழ்வோன்னு இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் த மொமெண்ட்ஸ் அது. லைக் நம்ம பேரண்ட்ஸை ப்ரௌட் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட ஈவினிங் ஒரு ஸ்க்ரீனிங் இருக்குது, அதுலேயுமே நான் ஒரு ரெஸ்பான்ஸாக ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஓகே இந்த 7 இயர்ஸை மறந்துட்டு அந்த ஒரு 7 செகண்ட்ஸும் நம்ம டேரக்டர் கார்டு வரும்போது கை தட்டுவாங்கல்ல, லைஃப்பில் அது வாழ்கிறதுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறேன். அது 7 இயர்ஸாக இருக்கட்டும் 10 இயர்ஸாக இருக்கட்டும். சூப்பர். அது ஒரு சைடு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறது, ஸ்க்ரீனிங், அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஐம் ஷுர் லைக் யூ வுட் ஹவ் ஃபேஸ் லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் எல்லாருமே ஈஸியாக சொல்லிடலாம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் என்னங்க ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு. பட் டு கம் டு திஸ் பிளேஸ் வாஸ் இட் நாட் ஈஸி இல்லை. அது இன்னைக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு திஸ் வாஸ் அ பாயிண்ட் ஐ பீன் ட்ரைங் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ்னால் என்ன சொல்வீங்க? பேஷன்ஸ் எனக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் ஜாஸ்தி லெவல்.
லைக் இப்போது ஒரு கதை போய் ஒருத்தவங்கள்ட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னா, நான் மெயினாக என்ன என்னோட டைரக்ஷன் டீம்கிட்டயோ எல்லாத்தையுமே சொன்னேன்னா, உன் கதை பிடிக்கலன்னு இல்லை, மேபி நீ சொன்ன விதமோ ஏதோனா உங்களுக்கு கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னு. ஸோ நான் ஒரு டைமுமே நான் ஒரு நரேஷன் முடிச்சுட்டு லைக் அண்ட் என்னென்னா ஒரு நரேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு ரொம்ப டீடியஸான ப்ராசஸ். ஒரு டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். ஆனால் திரும்பி பார்த்தோம்னா ஒரு 2 months போயிருக்கும் லைக் ஃபாலோ பண்ணி ஆனால் அந்த 2 months கழிச்சு ஒரு நரேஷன் கிடைக்கும். அவங்க என்ன ஜோனில் அந்த கதையை கேட்பாங்க, லைக் அவங்க எந்த மூடில் அன்றைக்கி அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு 2 hours ஒரு கதையை சொல்லி அவங்கள்ட்ட இதுதான் கதை, இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறம்போது அவங்க வந்துட்டு என்ன ரியாக்ஷன் எதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு ட்ரீம் ஒன்று செல் பண்ணுறோம், அது செல் பண்ணும்போது சம்டைம்ஸ் they don't buy it, most of the times they don't buy it, few times they buy it. when they don't buy it we should just convince ourselves saying okay நம்ம ட்ரீமை நம்ம கரெக்டாக அவங்கள்ட்ட போய் சொல்லலை, சரி அடுத்த இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி நான் என்ன மேபி ஒரு விஷயமா சொல்லுவேன்னா பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டாக இருந்தோன்னா ஏதாச்சும் ஒரு டோர் ஓப்பன் ஆகும் டெஃபினட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஆனால் பேஷன்ஸ் ஆல்சோ என்னென்னாங்க லைக் நிறையா அதான் ஒரு ஃபேமிலி ஏன் அது ரொம்ப பிளெஸ்டாக இருக்குன்னா, கமர்ஷியலாக நான் வந்துட்டு ஒரு 7 years எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல ஃபேமிலிக்கு. லைக் இப்போது இல்லை என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் US UK அது இதுன்னு வெல் செட்டில்டாக இருக்காங்க. நிறைய டைம் லைக் எனக்கு ஷூஸு லைக் ஷர்ட்ஸ் எல்லாமே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ there are times when I have not contributed anything to my family, like not even like ஒரு 1000 rupees கூட நான் கான்ட்ரிபியூட் பண்ணல. லைக் there was a time ஒரு 1-2 years. பட் ஆனால் அந்த ஒரு பாயிண்டில் கூட நீ ஏன் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்கிற, நீ ஏன் ஒரு அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா அது முடியாது. ஸோ பேஷன்ஸ் அண்ட் இது ரொம்ப. அண்ட் கம்மிங் டு யூ, அதாவது ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி டோல் திஸ் டு யூ, அதாவது இன்னாரோட மகன் அப்படின்ற எந்த ஒரு இடத்துலையுமே பதிவு பண்ணாமல் உங்களுக்கு என்ன வருமோ குட்டி 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 விஷயங்களாக பண்ணி யூ ஃபேஸ்ட் யுவர் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் வரக்கூடிய சில விஷயங்களை தாண்டி 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 இன்னைக்கு ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் ஹவு இஸ் இட் டு யூ கிஷன் அண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? நான் இவங்கள மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்கிற பர்சன் கிடையாது. பை நேச்சராகவே நான் நெகட்டிவாக தான் யோசிப்பேன். ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்பேஸ். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு, செம்ம ஃபுல்லாக இருக்குது, எனக்கு முதல்லி முடியும்னு கேம் மீ அ சான்ஸ், என்னமோ ஒரு கை பிடிச்சிட்டேன் அந்த பஸ்ஸில், ஒரு கையில் தொங்கிட்டுருக்கேன். எப்படியாச்சும் ஆரோமலே நல்லா போச்சுன்னா விச் ஐம் ஷோர் இட் வில், அது உள்ளே போய் இன்னொருத்தங்களை ஒருத்தங்களை தள்ளி உள்ளே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தட்ஸ் ஹவ் ஐ எம் லுக்கிங் அட் திஸ். நான் ரொம்ப நெகட்டிவாக யோசிக்கிற ஒரு பர்சன் ஜென்ரலாகவே, மற்றவங்களை பற்றி இல்லை, நான் எனக்கே யோசிச்சுப்பேன். ஒவ்வொரு நல்ல தாட்டுக்கும் ஒரு 10,000 நெகட்டிவ் தாட்ஸ் ஒன்று வரும், சாரனுக்கு தெரியும். பட் எனக்கு நேற்று படம் பார்த்ததுலேருந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். கண்டிப்பாக ஒரு படம் போய் ஹிட் ஆகுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. என்ன சொன்னீங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா, த பெஸ்ட் திங் யூ கேன் ஹோப் ஃபார் இஸ் நம்ம எந்த படத்தை பண்ணணும்னு இறங்கணுமோ அந்த மாதிரி படம் வந்ததுனாலே நமக்கு ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நேற்றுக்கு அது பார்க்கும்போது நான் சாரங்கிட்ட தான் சொன்னேன், ஒரு 100-200 சண்டை போட்டிருப்போம். பட் இன்னைக்கு நான் பார்த்த வேர்ஷன் தான் இந்த படத்தோட ஒரு பெஸ்ட் வேர்ஷனாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ஹோல் ஹார்ட்டடாக சாரங்கிட்ட சொன்னேன். அண்ட் தட்ஸ் த ப்ராசஸ். நீங்கள் சொன்னீங்களே, நான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆரம்பிச்சு யூடியூப், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட், சினிமா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணியிருக்கேன். அட் எவ்ரி பாயிண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஆக்டராக இருக்கிறத விட ஒரு ஆடியன்ஸாக வச்சுக்கிட்டு எனக்கு இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு யோசிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஆடியன்ஸாக நேற்றுக்கு பார்க்கும்போது எனக்கு இந்த படம் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் ஐ ஹோப் இதுக்கப்புறமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு. பட் ஆஸ் மச் அஸ் அம்மா இருந்தாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, சம் பீப்புள் அந்த டேக் ஒன்று கொடுப்பாங்க. அண்ட் ஐம் ஃபைன் வித் இட். ஏன்னா அவங்க கோமும் ஜஸ்டிஃபைட் தான். அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டைரக்ட் பண்ணும், அதை என்ன பார்த்து டைரக்ட் பண்ணுறாங்கன்னா ஓகே, ஃபார் த பிகர் காஸ் இட்ஸ் ஓகேன்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு ஐ கான்ட் சிட் அண்ட் சே எனக்கு அடுத்த 10 ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நான் சினிமா ஆடியன்ஸாக பார்த்தவன், சினிமா ரிவ்யூ பண்ணுவேன். சினிமாவில் ஏதாவது ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக ஆரோமலே நல்ல படமாக இருக்கும், அதை நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான், அதோட போகுது. இதுக்கப்புறம் வந்ததுன்னா போனஸ். இது வரைக்கும் ஹாப்பி. அண்ட் அம்மா என்ன சொன்னாங்க? பார்க்கல, இன்னும் பார்க்கல. ஏன்? நான் அம்மா ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணிக்க மாட்டேன் அவ்வளோவா. இதுக்குமே அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன ஷூட் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்கள இன்வால்வே பண்ணேன். மற்றபடி அவங்கள நான் பெருசாக இன்வால்வ் பண்ணிக்க மாட்டேன். லைக் யூ செட், மற்றவங்க கிட்ட நான் போய் ஒவ்வொருத்தவங்க கதவாக தட்டி எங்கள் அம்மா இவங்க தான், ஆனால் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் தான் நான் வந்தேன்னு போய் சொல்ல முடியாது. என்னால் என்ன பண்ண முடியும், என் கான்ஷியன்ஸுக்கு நான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணலன்னு, ஏன்னா என் மனசுக்கு உண்மையாக இருக்க முடியும். எல்லாருக்குமே அந்த முதல் படம் இஸ் டூ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி மக்கள்கிட்ட பயங்கரமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ ஹவ் இஸ் தட் ஃபீல் டு யூ நவ்? உண்மையிலேயே பயங்கரமான ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா இதுக்கு தானே நம்ம ஆசைப்படுறோம். லைக் ஒரு ஃபிலிம்குள்ளே வந்துட்டு ஒரு படம் பண்ணி அதை படத்தை ஆடியன்ஸ்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி அவங்க என்ன ரெஸ்பான்ஸ், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு. என்னென்னா ஒரு சில படங்கள்லாம் இது ஆக்சுவலாக ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் எங்களுக்கு எந்த பாயிண்ட்லையுமே ஆடியன்ஸ் அதை எங்களுக்கு ஃபீலே பண்ண வைக்கல. இந்த ப்ரமோஷன்ஸ் பிளான்ஸாக இருக்கட்டும், இந்த ப்ரமோஷன் போகும்போதெல்லாம் அவ்வளோ ரிசெப்டிவாக இருக்காங்க, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க, கண்டென்ட்டெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க.
ஸோ அதனால எனக்கு ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். லைக் 7th நான் நிறைய பேர் கேட்குறாங்க நர்வஸாக இருக்கீங்களான்னு. டெஃபினட்டாக நர்வஸாக இல்லை, ஏன்னா நல்ல படம் பண்ணியிருக்கோம். அது நல்லா ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுறோமோ எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் வெயிட்டிங். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நர்வஸ் இல்லைன்றது காரணம் இந்த டீமா? ஃபஸ்ட்டு இவங்கள தான் போடணும் அந்த படத்தில், எங்கே உங்களுக்கு அந்த தாட் வந்தது? நர்வஸ்னஸ் இருக்கிறது எங்களால தான், கொஞ்ச நாளா எங்க கூட இல்லாததுனால அவர் சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி. இல்லை, எல்லாருமே அந்த கேரக்டருக்கு யார் யார் கரெக்டாக இருக்காங்கன்னு ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணோம். லைக் சந்தியா வந்துட்டு எங்கள் கீழ் வீட்டு பொண்ணு. ஸோ அவங்கள ஒரு நாள் துணி காய போட வந்து ஆக்சுவலாக அவங்க மொட்டை மாடி போடலான்னு துணி காய போடலான்னு போயிருக்காங்க. டக்குன்னு கையை பிடிச்சிட்டாரு. சொல்றதை கேளுங்க, இங்க ஒரு ஆடிஷன் இருக்கீங்க வந்து கொடுங்க, அப்படியா? ஆடிஷன் கொடுத்துட்டு போனீங்கன்னா நானும் துணி காய போட ஹெல்ப் பண்றேன்னாரு. அந்த டீலிங் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்லை, ஆக்சுவலாக கை பிடிச்சதுனால இல்லை, கை பிடிச்சது அவரு. கையை பிடிச்சி யாரும் என் கையை பிடிக்கல. அப்படி வேணா சொல்லலாம். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நம்ம மஞ்சு குரூப்ஸின் iSpot, a premium smart plot community.